எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னிலேருந்து நம்ம வந்து பாதுகா சகஸ்ரம் கற்றுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 2 பேட்ச் முடிச்சுட்டு இது வந்து 3வது பேட்ச் எடுக்கிறோம் பெருமாளோட பரிபூர்ண அனுகிரகத்தினால. ஸோ அந்த வகையில் பாதுகா சகஸ்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறது வந்து சுவாமி தேசிகரால் இயற்றப்பட்ட ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் காவியம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்தோத்திர காவியம் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து 1008 ஸ்லோகங்கள் இதில் இருக்கு. அதாவது பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாளோட பாதுகைகள், அதாவது மரவடிகள்னு சொல்றோமே, அது விஷயமாக எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகம், பாதுகைகளின் விஷயமாக எழுதப்பட்ட ஸ்லோகம். அதனால இதுக்கு பேரு பாதுகா சகஸ்ரம் அப்படின்னு பேரு. ஸோ இதை வந்து வேதாந்த தேசிகர் சுவாமி தேசிகன் எழுதியிருக்கார். இவருக்கு வெங்கடநாதன் அப்படின்னு இவரோட இயற்பெயர் இருக்கு. இவர் வந்து தூப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல இவரோட திரு அவதாரம் ஆச்சு. இவரோட அப்பா அப்படின்னு பார்த்தாக்க அனந்தசூரி, தாயார் வந்து தோத்தாரம்பா அப்படின்னு சொல்றான். இவர் தமிழ் மாசமா இருக்கக்கூடிய புரட்டாசியில திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இவர் நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணி முக்கியமான வைஷ்ணவ தலங்கள் எல்லாத்தையும் தரிசிச்சு இவருக்கு நிறைய ஞானமும் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. பல அறிஞர்களை இவர் வந்து வாதத்துல வென்று இவருக்கு மிஞ்சின யாருமே வாதம் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு வெற்றி வீரராக இருப்பார். அதனால இவருக்கு கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது கவிகளும் தர்க்கம் பண்றவாளும் நடுங்கக்கூடிய அளவுக்கு சிங்கம் மாதிரி இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கு. இந்த பட்டம் இவருக்கு யார் கொடுத்தா அப்படிங்கறது அடுத்ததுல சொல்லலாம். ஸோ இவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் சுவாமி ஒரு தடவை எழுதியிருந்த போது ஒரு வைஷ்ணவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரே ராத்திரியில யாரு 1000 ஸ்லோகங்கள் எழுதுறாளோ அவாதான் மகாகவி அப்படின்னு வந்து இவருக்கு முன்னாடி சவால் விடுறாராம். ஆனா சுவாமி தேசிகனுக்கு இதுல வந்து ஒரு பெரிய ஆர்வம் எதுவும் இல்லை. இவரோட வளர்ச்சி பிடிக்காம அவர் வந்து கேட்டிருக்கார். பட் இவருக்கு அதுல பெருசா எதுவும் ஆர்வம் காட்டவே இல்லை. ஆனால் அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, சரி இது வந்து ரெங்கநாத பெருமாளோட ஒரு கட்டளை அப்படின்னு அதை ஏற்றுக்கிறார். தேசிகர் வந்து பாதுகைகளையே தன்னோட ஸ்லோகத்துக்கு விஷயமாக எடுத்துக்கிறார். ஓகேவா? அதாவது எப்படி எழுதுறார் அப்படின்னாக்க, ஒரு ராத்திரியில் அவ சொல்லியிருக்கா இல்லையா, ஆனால் இவர் எடுத்துட்ட டைமும் ஒரே ஒரு யாமம், அதில் 1008 ஸ்லோகங்களை இவர் வந்து எழுதி முடிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இவர் எழுதிட்டே இருக்கும்போது பாதுகைகளோட அந்த நகரக்கூடிய ஒளி கூட இவரோட காதுல அப்ப கேட்குமா. அப்படி கேட்கும்போது என்னன்னா, அந்த பாதுகைகளே ஸ்லோகங்களை எடுத்து கொடுக்கற மாதிரி, அதாவது இலக்கண சுத்தமான 1008 ஸ்லோகங்களை பாதுகைகளோட உதவியோடவே இவர் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி இவர் எழுதி முடிச்சா விட்டு என்ன பண்றார் அப்படின்னாக்க, ஒரு யாமத்துல எழுதிட்டார் இல்லையா, கார்த்தால வேளையில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவரும் எழுதுறார், இன்னொருத்தரும் எழுதுறார். இப்படி 2 பேரோட ஸ்லோகங்களையும் பார்க்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவாள்லாம் கோவில்ல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். அப்போ இவரை போட்டிக்கு கூப்பிட்டார் இல்லையா, அவர் வந்து வெறுமன 300 ஸ்லோகங்கள் மட்டும்தான் எழுதியிருந்தாராம். அப்போ பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னாக்க, இவரோட ஸ்லோகங்களையும் பார்க்கிறார். இவர் வந்து 1008 ஸ்லோகம் எழுதியிருக்கார். எப்படி ஒரு யாமத்துல இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடிஞ்சது அப்படின்னு ரெங்கநாத பெருமாளுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியலையாம். அதனால அவரே இவருக்கு கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டத்தை சுவாமி தேசிகனுக்கு பெரிய பெருமாளே கொடுத்திருக்கார் அப்படிங்கிறது. அப்போ இவரை போட்டிக்கு அழைச்ச இன்னொருத்தர் ஆப்போசிட் பார்ட்டி இருப்பார் இல்லையா, அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாராம். அப்போ தேசிகர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து பாதுகைகளை பாடினேன், நீங்க திருவடிகளை பாடினீங்க, ஸோ அதனால 2மே சிறந்தது தான். ஏன்னா பாதுகைகள் வந்து திருவடிகளுக்கு கீழே தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாராம். ஸோ அதனால எப்பவுமே தன்னை வந்து ஒரு எல்லாருக்கான மேல இருக்கணும்னு நினைக்க மாட்டார். அவர் எல்லாருக்கான ஒரு படி கீழே இருக்கணும் அப்படின்னு அவரோட அந்த பெருந்தன்மையை இங்கேயும் காமிச்சு கொடுத்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ இவர் வந்து ஏன் இதை எழுதுறார் அப்படின்னா, பெருமாள் வந்து நம்மாழ்வாரோட திருவாய்மொழியில ரொம்பவும் சந்தோஷப்படுவாராம். ஸோ அந்த ஆழ்வாருக்கு நன்றி சொல்லணும்ன்ற விதமாக சுவாமி தேசிகரை பாதுகா சகஸ்ரம் நீ இயற்று அப்படின்னு இவர் வந்து பெருமாளே ஊக்கப்படுத்துறார் அப்படின்னு நம்பப்படுறது. ஸோ வைஷ்ணவர்களோட நம்பிக்கைப்படி பாதுகைகள் வந்து நம்மாழ்வாரோட ஒரு அவதாரமாகவே கருதப்படுறது. நம்மாழ்வாரை நம்ம ஷட்டாரி அப்படின்னு சொல்றோம். இப்போ கோவில்கள்லாம் ஷட்டாரி தலையில வைக்கும்போது பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்குமே, அது வந்து ரொம்ப ஒரு தெய்வீகமான அனுபவமா இருக்கும். அதையே பாதுகா சகஸ்ரத்தோட சாரமாக இவர் எடுத்துட்டு இருக்கார். ஸோ பாதுகா அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவடி காவலன் அப்படின்னு அர்த்தம்.
இது யாரோட திருவடிக்கு காவலன்? பெருமாளோட திருவடிகளை காக்கிறது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு பாதுகா அப்படின்னு பேர் வந்தது. ஸோ சுவாமி தேசிகருக்கு கோவில்ல அந்த பாதுகா சூட்டப்பட்டதாம். ஸோ அதோட நன்றி கடனாக அந்த பாதுகையோட மகிமையை பாடுறார். ஸ்லோகம் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டார் இல்லையா, போய் கோவிலில் பெருமாள் எல்லாம் சேவிக்கிறார். இந்த மாதிரி எனக்கு நீ இப்படி கொடுத்துருக்கியே, என்ன எழுதுறதுன்னு தெரியாம அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தபோது பெருமாள் அர்ச்சக சுவாமி ஷடாரி சாதிக்கிறார். ஸோ நம்ம ஏன் இந்த பாதுகை விஷயமாக எழுதக்கூடாதுன்னு அப்ப அவருக்கு தோன்றி அது எழுதினதுதான் இந்த பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட பாதுகா சகஸ்ரத்தை முதல் பத்ததியோட விளக்கம், அதாவது ஒரு சுருக்கம், விளக்கம்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு சுருக்கம் அதை மட்டும் பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதல் ஸ்லோகத்துல பாதுகைய தலையில தரிக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் என்னைக்குமே அவளுக்கு ஜெயம்தான் அப்படிங்கிறா. அவளோட திருவடி தூள் அதுதான் 3 உலகங்களையும் காக்கக்கூடியது அப்படின்னு சொல்றா. இதுல நம்மாழ்வார் பரமாக பார்க்கணும்னா, நம்மாழ்வாரை வணங்கக்கூடிய மகான்களுக்கு என்னைக்குமே வெற்றி தான் அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக சரஸ்வதி தேவி வால்மீகிக்கு ஆசி கொடுத்தா போல வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீரங்கம் வந்த பாதுகை தனக்கும் கவி பாடக்கூடிய சக்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். நம்மாழ்வார் பரமாக பார்த்தோம்னாக்க வால்மீகிக்கு தெய்வ ஆசி இருந்தது, ராமாயணம் வந்தது. ஸோ நம்மாழ்வாருக்கு பெருமாளே நெஞ்சில புகுந்து திருவாய்மொழியை இயற்றத்துக்கு உதவி பண்ணார். சுவாமி தேசிகனுக்கு பாதுகா தேவியோட ஆசி மூலமாக பாதுகா சகஸ்ரமானது உருவானது அப்படின்னு சொல்றார். 3வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, உன்னோட பெயரோட இருக்கக்கூடிய நம்மாழ்வார வணங்குறேன் அப்படிங்கிறார். வகுள மலர், அதாவது மகிழம்பூவோட வாசனை வீசக்கூடிய திருவாய்மொழிய தமிழ் வேதமாக கொடுத்தவர் இல்லையா அவர் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுல பாதுகையோட பேரும் ஷட்டாரி, நம்மாழ்வாரோட பேரும் ஷட்டாரி, ஷட்டகோபன். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே பெயர், ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். பாதுகை நம்மாழ்வாரோட சாட்சாத் அவதாரம் தான் அப்படின்ற தத்துவத்தை சொல்றார். அடுத்ததாக ராமனோட பாதுகை மகிமைய உலகத்துக்கு முதல்ல சொன்ன பரதன், அவரை வணங்குறார் 4வது ஸ்லோகத்துல. எப்படி திருவாய்மொழியை உலகத்துக்கு பரப்பின நாதமுனி, அவரையும் வணங்குறார். இதுல நம்மாழ்வார் பரமாக பார்க்கணும்னா, பரதன் என்ன பண்ணா, ராமனோட பாதுகையை காத்துன்னு இருந்தான் இல்லையா, நாதமுனிகள் என்ன பண்றார், நம்மாழ்வாரோட திருவாய்மொழியை காக்குறார். ஸோ 2 பேருமே பாதுகா சேவை தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறான். 5வது ஸ்லோகத்துல வேதங்கள் தான் பாதுகையோட மகிமைய முழுமையாக சொல்லவே முடியலையாம். ஆனா இப்ப இதுல என்ன சொல்றாருன்னா, வேதங்களாலேயே சொல்ல முடியாததை நான் ரொம்ப துணிவோட பாடுறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறார். அதுல நம்மாழ்வார் அவர் பரமாக பார்த்தா என்னன்னா, நம்மாழ்வாரும் கூட என்ன சொல்றாருன்னா, தகுதி இல்லாத நான் பெருமாளை பாட போறேன் அப்படின்னு பணிவோட நம்மளுக்கு திருவாய்மொழி பாடுறாரு இல்லையா. ஸோ அதே போல இவரும் இந்த இடத்துல சொல்லிக்கிறார். அடுத்ததாக என்னோட புகழ்ச்சி பாதுகைக்கு என்ன உதவ போறது, ஆனா என்ன உயர்த்தும், நான் சொல்லிதான் பாதுகைக்கு உயர்த்தின்றது கிடையாது, ஆனா என்னோட சொல்வளம் அந்த இடத்துல உயரும் அப்படிங்கிறார். நம்மாழ்வார் என்ன சொல்றார், நீசனேன் நிறைவொன்றுமில்லேன் சீலமில்லா சிறியோன் அப்படின்னு தன்னை எப்பவுமே சிறுமைப்படுத்தின்றே இருப்பாராம். இந்த ஆழ்ந்த தன்னடக்கம் 2 கவிஞர்களுக்கும், சுவாமி தேசிகனுக்கும் நம்மாழ்வாருக்கு 2 பேருக்குமே பொதுவானதாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக, நீ ராத்திரியில என்ன பாட சொன்ன, உன்னோட இனிய நாதம் மாதிரி என்னோட வரிகளும் ஒலிக்கட்டும், அதுக்கு நீதான் என்னோட கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற. பெருமாள் தூக்கத்தை மறந்து என்னோட இந்த பாதுகா சகஸ்ரத்தை கேட்கட்டும் அப்படிங்கிறாராம். அதாவது நம்மாழ்வார் பரமாக பார்க்கணும்னா, நம்மாழ்வாரோட திருவாய்மொழி ஓசைதான் பாதுகையோட நாதம் அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பெருமாளோட திருவடியை தன்னோட தலையில வை அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். நம்மாழ்வார் எப்படி சொல்றார், அதாவது அவரோட பாசுரங்கள்ல திருவடியை என்னோட தலையில வைன்னு அவரும் வேண்டிக்கிறார். ஸோ அதுக்கு பதிலாக பெருமாள் என்ன பண்றார், பாதுகையாக ஷட்டாரியாக தலையில வராராம். ஸோ அதனால நம்மாழ்வாரோட ஆசையே ஷட்டாரி வழக்கமாக மாறித்து அப்படின்னு சொல்றான். அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது இதுல என்ன சொல்றாரு 9வது ஸ்லோகத்துல, இந்த கவிதையானது நான் எதுவும் எழுதல, பாதுகையா தேவியே என்னோட நாக்குல நின்னுட்டு பாடி என்னை எழுத வைக்கிறா அப்படிங்கிறார். நம்மாழ்வாரும் கூட திருவாய்மொழியில ஆண்டவன் பெருமாள் மாயக்கவியாக என் நெஞ்சில் புகுந்தான், அவனே என்னை கொண்டு பாடுறான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ 2 பேருக்கும் ஒரே அனுபவம் தான். கவிதைங்கிறது தன்னால வரதில்ல, பெருமாள் தன்னை யூஸ் பண்ணி பாட வச்சுக்கிறார் அப்படின்னு தான் 2 பேருமே சொல்றான். 10வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா,
அகல்யாவை மீட்டது, சகடாசுரனை அழிச்சது, கங்கையை கொடுத்தது, பரீட்சித்தை உயிர்ப்பிச்சது, இது எல்லாத்தையுமே பாதுகை தான் கூடவே இருந்தாலாம். அப்படி இருக்கக்கூடிய பாதுகா தேவிய சரணமாக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றார். நம்மாழ்வார் பரமாக பார்த்தோம்னா அந்த திருவடி தான் நம்மளுக்கு எல்லாம் சரண், அது இல்லாம வேறு சரண் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஸோ அந்த திருவடியை காக்கக்கூடிய பாதுகையை சுவாமி தேசிகன் சரணம் அடைகிறாராம். ஆழ்வார் வந்து திருவடியை பார்த்து நேராக கேட்கிறார், தேசிகர் வந்து திருவடியை காக்கக்கூடிய பாதுகையை கேட்கிறார். ஆக மொத்தம் 2 பேருமே ஒரே இலக்கு தான், ஆனா வேற வழியில இருக்கா. அடுத்ததாக பாதுகைய இப்ப நம்ம புகழறோம், அதனால பாதுகா தேவிக்கு ஏதாவது நஷ்டம் வந்துட போறதா? அது கிடையாது. ஆனா என்னோட கவித்துவம் வளரப்போறது அப்படிங்கிறார். நம்மாழ்வாரும் கூட திருவாய்மொழியில் என்ன சொல்றார், நான் எழுதியிருக்கிற 1000ல் இந்த 10 சொல்றவாளுக்கு மறுபிறவி இல்லைன்றார் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆழ்வாரும் தேசிகரும் ஒரே தத்துவம், பெருமாளையும் பாதுகையை பாடக்கூடியவா வந்து பெருமாளையும் பாதுகா தேவியையும் சேர்ந்து யார் பாடுறாளோ அவளுக்கு நஷ்டம் எதுவும் வந்துட போறது இல்லை, மேன்மை தான் வரப்போறது அப்படிங்கிறான். அடுத்ததாக 2 பாதுகைகளுமே வந்து 2 தேவிகளாக ஸ்ரீதேவி பூதேவியாக இருக்கான். நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழியில ஸ்ரீதேவி பூதேவி வந்து பெருமாளோட 2 சக்திகளாக பாடுறார். அதே கருத்தை தான் தேசிகர் வந்து இந்த இடத்துல 2 பாதுகைகள் 2 தேவிகள் அப்படின்னு சொல்றார். ஸோ அடுத்ததாக என்னை பாட சொன்னது நீ தான், உன்னை பாடும்போது எப்படி இருக்கணும்னா பெருமாளோட திருவடிகள் மகிழணும் அப்படிங்கிறார். இதை நம்மாழ்வார் வந்து நேரடியாகவே சொல்றார். பாதுகைகளை யாரெல்லாம் வணங்குறாளோ அவ எல்லா துன்பங்கள்லிருந்தும் விடுவிக்கப்படுவா அப்படின்னு சொல்றார். சுவாமி தேசிகன் அந்த ஆழ்வார் வாக்கையே ஸ்லோக வடிவில் இந்த இடத்துல சொல்றார். ஸோ ஆழ்வாரோட வாக்கே தேசிகரோட ஸ்லோகமாக மலர்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கலியுகத்துல கடுமையான யோகம் எல்லாம் பண்ண முடியாதவாளுக்கு பாதுகை ஒண்ணுதான் எளிமையான உபாயம் அப்படின்னு சொல்றார். நம்மாழ்வார் பரமாக பார்த்தோம்னாக்கா நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி படிக்க தெரியாதவர்களுக்காக பாதுகையாக ஷடாரியாக கோவில் அவதாரம் பண்றாராம். சமஸ்கிருதம் தெரியாதவாலாம் திருவாய்மொழியை படிக்கலாம், அதாவது என்னது தமிழ்ல தான் இருக்கு, படிக்கலாம். சரி, அதுவும் படிக்க முடியலன்னா கோவிலுக்கு போய் ஷடாரிய தலையில சாத்தின்றாலே நம்மாழ்வாரோட அருள் கிடைக்கும். அந்த பாதுகை தான் கலியுகத்துல எல்லாருக்கும் உயர்த்துக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்றார். அடுத்ததாக பெருமாள் நடக்கும்போது பாதுகையிலிருந்து வரக்கூடிய ஒளி அதுதான் வேத மந்திரம் அப்படின்னு சொல்றார். நம்மாழ்வார் பரமாக சொல்லணும்னா அதாவது ரொம்ப நேரடியாக ஒப்பிட்டு சொல்றா, பாதுகையோட ஒளி திருவாய்மொழியோட ஒளி பாதுகா சகஸ்ரத்தோட ஒளி 3மே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாராம். ஸோ திருவாய்மொழியில பார்த்தோம்னா 1000 பாசுரங்கள் இருக்கு, சாமவேதத்துக்கு 1000 சாக்கைகள் இருக்கு. பாதுகையும் கூட அந்த 1000 சாக்கைகளோட நாதத்தையே எழுப்புறது அப்படிங்கிறான். அடுத்ததாக ஒரே ஒரு வேலை போரும் பாதுகையை தலையில தரிச்சிருந்தாலே நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறார். நம்மாழ்வார் பரமா பார்க்கணும்னா அடியார் அடியார் தம்மடியார் அடியார் அப்படின்னு தன்னை வந்து 8 நிலைகள்ல அவர் தாழ்த்திக்கிறார் இல்லையா. பாதுகை வந்து நம்மாழ்வாரோட பெயரை சடகோபன் அப்படிங்கிறத தரிச்சுண்டு 9வது நிலையில இறங்கி போய் ஆழ்வாரையும் கூட வென்றுத்தோ இன்னும் கீழே போயிடுத்து அப்படிங்கிறார். அந்த 9ஆம் நிலை பாதுகையை வந்து தலையில சூடுறதே நம்ம எல்லாருக்கும் சேஷத்துவம், உச்சமா இருக்கக்கூடிய சேஷத்துவம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது பாதுகைக்கு கீழே முமுட்சுக்களோட தலைகள் இருக்கான், மேல என்ன இருக்கு, பெருமாளோட திருவடிகள். இதுதான் மோட்சத்தோட குறுகிய வழி அப்படின்றார். அதாவது நம்மாழ்வார் வந்து ஒரு முனை, பெருமாள் திருவடிகள் இன்னொரு முனையில இருக்கு. பாதுகை ஆச்சாரியன் அவ யாரு, நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாலமா இருக்கலாம். இதை தான் திருவாய்மொழியில முழுக்க ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. பெருமாளை அடையணும்னா ஆழ்வார்கள் கிட்ட சரணடை, ஆழ்வார்கிட்ட சரணடைகிறதே பாதுகையை பணியறதும் அப்படி அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றான். அடுத்தது 14 ஆண்டுகள் பாதுகை சேவை செய்த பரதனுக்கு ஒப்பானவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்றார். நம்மாழ்வார் பரமாக பார்த்தோம்னா நம்மாழ்வார் என்ன பண்றார், வாழ்நாள் முழுக்க திருவடி சேவையே பண்ணியிருந்தாராம். பரதன் என்ன பண்றான், அதே மாதிரி 14 ஆண்டுகள் ஆழ்வார், பரதன் வந்து 14 ஆண்டுகள், ஆனா ஆழ்வார் வந்து வாழ்நாள் முழுவதும். ஸோ 2மே பாதுகா சேவையோட 2 முகங்களாக தான் இருக்கு. ஸோ இப்ப நம்மாழ்வார் தான் இந்த காலத்து பரதன் அப்படின்னே சொல்லிட்டார். பெருமாளோட திருவடிகளை காக்கக்கூடியவள் பாதுகை, அதாவது காப்பவள், அவள் வந்து காக்கப்படுறதை விட மேலானவள் அப்படின்னு சொல்றான்.
ஸோ நம்மாழ்வார் பெரிய திருவந்தாதியில யான் பெரியன் நீ பெரியை என்பதை யார் அறிவார் அப்படின்னு பெருமாளை விட தான் பெரியவன் அப்படின்னு ரொம்ப துணிவோட சொல்றாராம். ஏன்னா பெருமாளே தனக்கு ஞானம் கொடுக்கிறார். அருள் பெற்றவன் அருள் வழங்கியவனை விட மேலானவன் அப்படின்னு ஆச்சாரிய மரியாதையா இருக்கான். ஸோ அதே தத்துவம் தான் பாதுகை கூட பெருமாளை விட மேலானவள் அப்படின்னு சொல்றா. பெருமாளோட திருவடியில வச்ச மலர்கள் தேவர்களோட தலையில போய் சேர்றதாம். இந்த ஸ்தோத்திரமும் அதே போல பாதுகையை பாடுறது அப்படிங்கிறது பெருமாளையும் சேர்த்து பாடுறதா ஆகிறது. ஸோ பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறது சந்த அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில தொடங்கி சந்த அப்படிங்கிறதுலயே முடிவடைகிறது அப்படின்னு சொல்றா. ஸோ இந்த 20 ஸ்லோகங்களோட சாரம் என்னதுன்னா, பாதுகை அப்படின்றது பெருமாளோட திருவடி காவலனா இருக்கு. நம்மாழ்வார் அப்படிங்கிறது அந்த பாதுகையோட அவதாரம். திருவாய்மொழி அப்படிங்கிறது அந்த பாதுகையோட நாதம். பாதுகா சகஸ்ரம் அப்படிங்கிறது அந்த நாதத்தோட சமஸ்கிருத எதிரொலியா இருக்கு. ஸோ மூணும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி இந்த பத்ததியை முடிக்கிறார். இதோட ஸ்லோகங்களை கத்துக்கலாம்.